Hi hello friends, welcome to Bike Tech channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பெப் ப்ளஸ். இதில் வந்து ஃபோர்க் ஹைட்ராலிக் அசம்பிளி வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு முதல்ல பிரேக் லூஸ் பண்ணுறோம். ஒரு 17 நட்டை லூஸ் பண்ணிவிட்டு வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே ஃபோர்க்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஒரு 6 நம்பர் அலங்கி லூஸ், அப்புறம் 2 ஸ்டார் ஸ்க்ரூ. இந்த ஃபோர்க் ஹைட்ராலிக்கை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோர்க்கில் ஹைட்ராலிக்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, அடிக்கடி ஆயில் சீல் போய் சஸ்பென்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. மேடு பள்ளங்களில் போகும்போது ஒரு சத்தம் டமால்னு ஒரு இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஒரே ஒரு ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணுறோம், சின்ன மட்காடு பீஸ் இருக்கும், அதை எடுத்துருங்க. அதனால் கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டுற கஸ்டமருக்கு அந்த மாதிரி மேடு பள்ளங்களில் போகும்போது ஷோல்டர் பெயின் மற்றும் பேக் பெயின், இடுப்பு வலி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வலி என்னால் தாங்க முடியல அப்படின்னாரு. இதை என்ன தான் பண்ணுறதுனாரு. நான் ஒரே ஒரு சின்ன ஐடியா தான் சொன்னேன். சார் ரெண்டுத்தையுமே மாற்றிடுங்க. இது வந்து கேப்ரியலில் வந்து 2000 சில ரூபாய்க்கு வருது. ஒரிஜினல் போனீங்கன்னா 4000 ரூபா வரும். ஸோ நீங்கள் கேப்ரியலில் ஓரளவுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அது 10 இயர்ஸ் ஓல்டு, ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நம்ம ஆயில் செல் மாற்றும் போதும் ஒரு தடவை 500 1000 செலவு பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு நாள் விட்டுறீங்க. இது ரெண்டும் சேர்த்து இது ஒரு 1 or 2 ஹவர்ஸில் இதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றேன்னு. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஓல்டு நம்ம காட்டிட்டோம், ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், ஓல்டு மாடல். ஸோ நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் வருது. ஒரு 10 இயர்ஸ் உழைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹைட்ராலிக் ஃபோர்க்கோட பைப்பு, ஆயில் செல் எல்லாமே இருந்தது. துரு பிடிச்சிருந்தது. புதுசு மாற்றிட்டா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு தாராளமாக ஓட்டலாம். ஏன்னா அது வண்டியை வித்தரலாமா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் இருந்தார். சார் வேண்டாம், விற்க வேணாம், இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் ஹாப்பியாக ஓட்டலாம் சார்னு. இதுதான் அந்த ஃபோர்க் அசம்பிளி, ஹைட்ராலிக் ஃபோர்க் அசம்பிளி செட்டு. இது புதுசாக ரொம்ப ஜோராக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்கள், ஸ்பீடு பிரேக்கரு, அதெல்லாம் வந்து புதுசாக நீங்கள் வண்டி வாங்கும்போது எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு இது ஆக்ஷன் இருக்கும். குறைவான செலவில் நிறைவான திருப்தி கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு வீலை கட்டிட்டு 2 போல்ட்டு 2 அலங்கி போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிட்டோன்னா அது குயிக்காக முடிஞ்சிடும். இதான் 2வது ஹைட்ராலிக் ஃபோர்க் செட். இதையும் நம்ம மாற்றிடுறோம். இப்போ புதிய வண்டிகள் வாங்குறதுக்கு பதிலாக இதை இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம ரெடி பண்ணி ஓட்டலாம். அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம ஒரு பார்ட்டியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரோம். கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தியாகி போச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீடு பிரேக்கர், மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 60-70 கிலோமீட்ரு பயணம் பண்ணுறக்கூடிய நண்பர் அவர் ஒரு சைடு ஷோல்டரு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். சார் இதுதான் சார் பிரச்சனை, ஷோல்டரு வலி இருக்குது, உங்களுக்கு வண்டியும் பள்ளத்தில் வந்து ஓவர் சத்தம் கேட்குது சார், அதனால் நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால மாற்றிட்டாரு. பிரேக் ஷூ க்ளீன் பண்ணுறோம், ட்ரம் கவர் க்ளீன் பண்ணியாச்சு, ஆக்சலுக்கு வந்து ஆயில் போடுறோம், போட்டுட்டு வீலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஒரு 1 ஹவருக்குள்ளே இதை மாட்டி முடிச்சிடலாம். இது மற்ற வண்டிகள் மாதிரி கஷ்டப்பட்டு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப மிக விரைவாகவும் இதை செய்யக்கூடிய வேலை. ஸோ நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வீலை மாட்டுறதுக்கு ஒரு ஆக்சில், ஒரு புஷ்ஷு, ஒரு வாஷர், ஒரு ஸ்பீடோ டிரைவ் கியர், ஒரு நட்டு, ஒரு 14-17 ஸ்பேனர் ரிங்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது ஒரு கஸ்டமர்களுக்கான ஒரு வீடியோ, இது விழிப்புணர்வு வீடியோ. ஸோ சஸ்பென்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை ஓட்டிகிட்ருக்காமல் ஒரு 2000 ரூபா 2500 ரூபா செலவு பண்ணி புதுசு மாற்றிட்டு போங்க. அதுக்காக 1000 ரூபா செலவு பண்ணி அதை ஓவரால் பண்ணி ஒரு நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் ஆகுது பாருங்கள். அருமையான ஆக்ஷன் இது கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.